500 நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போயிடுச்சு, ரெட்டில் வந்துடும், டெபிட் ஆகிடுச்சு. அந்த 500 அடுத்த கிரெடிட் ஆகிற வரையும் ஐ வாண்ட் ஸ்பெண்ட். இப்போ நான் வேலைக்கு போகிறதில்ல, ஐ வாஸ் ஜஸ்ட் ரிட்டையர்ட் அட் த ஏஜ் ஆஃப் 41. வித்தவுட் ஒர்க் பாசிவ் இன்கம் கம்ஸ் ஆன் மை அக்கௌண்ட்ஸ் 1,60,000. ஸோ வி ஹேவ் 3 houses now. 2 ஹவுஸ்லேருந்து இப்போ இன்கம் தட்ஸ் அரௌண்ட் 15,000 ரெண்டல் that's all coming. A gold, a stock, mutual fund and corporate bonds. இன்னைக்கு இட்ஸ் அரௌண்ட் 6 crores. 8 வருஷத்துக்குள்ள நம்மளால இது பண்ண முடியுமா? முடியும். ஒரு டயர் 3 மென்டாலிட்டி நமக்கு இன்வெஸ்ட் பண்ண என்ன தெரியும். கிராமத்து பசங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண என்ன தெரியும்னா கோல்டு வாங்கணும், லேண்ட் வாங்கணும், அவ்வளவுதானே. ஸோ நான் 2013 வந்து சின்ன சின்னதா 3 லட்சம் 2 லட்சத்துக்குலாம் லேண்ட் வாங்க ஆரம்பிச்சேன். என்னை அறியாமலே பொண்ணுல நகையை போடு, நிலத்துல போடு அப்படின்னு தானே, மண்ணில் போடுன்னு தானே சொல்லுவாங்க. நம்ம இதுல ஃபினான்ஷியலா பயங்கரமான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இன்னைக்கு வந்துருச்சு இந்தியாவில். RBI அப்ரூவ்டு, ஃபினான்ஷியல் மினிஸ்டர் அப்ரூவ்டு, நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இப்போ நிறைய வந்துருச்சு. பட் நாட் அவேர், கெட் அவேர். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட், த 8th வேர்ல்டு ஒண்டர். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரிச் டேட் புவர் டேட் புக்கை நான் வாங்கி, அதுவும் நான் தமிழில் தான் வாங்கினேன். ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா படிக்க தெரியாதுங்கிறனால நான் தமிழில் வாங்கினேன். தமிழில் போயிட்டு எங்கெங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி ரிச் டேட் புவர் டேட் புக்கை வாங்கினேன். அதில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரியல் அசட்னா என்னன்னு, அதுக்கப்புறம் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோனா என்னன்னு. இன்னைய வரையும் என் அக்கௌண்ட்டில் அந்த 2017 அப்புறம் எனக்குள்ள ஒன்று பண்ணிக்கிட்டேன். இந்த புக்கை படிச்சதுக்கப்புறம் என்னன்னா, பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ தான் என் லைஃப்ல இருக்கணும். என்னன்னா 500 நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போயிடுச்சு, ரெட்டில் வந்துடும், டெபிட் ஆகிடுச்சு. அந்த 500 அடுத்த கிரெடிட் ஆகிற வரையும் ஐ வாண்ட் ஸ்பெண்ட். அந்த சபதத்தை நான் எடுத்து ஆனா 500 இப்போ நான் ஸ்பெண்ட் பண்றேன், 500 எனக்கு கொடுத்து எக்ஸிட் ஆயிடுச்சு. திருப்பி இந்த 500 எனக்கு வர வரையும் ஐ வாண்ட் ஸ்பெண்ட் இட். என்கிட்ட கிரெடிட் கார்டு கிடையாது, ஒரே டெபிட் கார்டு தான் இருக்கு. நாங்க வெளியில போகும்போது என்னோட வேலெட் நான் எடுத்து, நாங்க போனா ஒன்லி பார்க்கு தான் போவோம். பார்க்குனா நம்மளோட பூங்காக்குள்ள போறதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது, எதுவும் கிடையாது, உங்களுக்கு எந்த எக்ஸ்பெண்டிச்சரும் கிடையாது. நேரா போறீங்க, பியூர் ஆக்சிஜன் எடுக்கிறீங்க, குழந்தைங்களோட விளையாடுறீங்க, திருப்பி வந்துடலாம். ஆனா நீங்க ஷாப்பிங் மால் போனீங்கன்னா, அதெல்லாம் நாங்க ஷாப்பிங் மால் போறது இயர்லி 1 டைம். நானும் என் மனைவி, குழந்தைகள், நாங்க போறது தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் போவோம், வருஷத்துக்கு ஒரு டைம். இதெல்லாம் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்? 2010. ஏன்னா அந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் தான். அனாவசியமான செலவுகள்லாம் ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம், எதனால பண்றோம், அந்த தியாகு அவர் கஷ்டப்பட்டது அதெல்லாம் என் மைண்டில் உட்காந்துருச்சு. அப்படியே ஸ்ட்ராங்காக உட்காந்தனால என்ன பண்ணிட்டேன்னா, 2017 என்ன பண்ணேன், கோல்டெல்லாம் நான் அப்படியே கிராஜுவலாக பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு 2 பொண்ணுங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் மிடில் ஈஸ்ட் போயிட்டே இருக்கேன், பிள்ளைங்களாம் வேற என்னை வந்து மிஸ்ஸிங் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் சொல்லிட்டாங்க, அப்பா நீங்கள் இப்படியே போயிட்டே இருக்கிறீங்க, யூ நீட் டு பி தேர் வித் அஸ் அப்படின்ட்டாங்க ஒரு கட்டத்தில். அப்போ இப்போ நான் வீட்டில் உட்காரணும்னா எனக்கு பணம் வேணும். அந்த பணம் வேணும்னா நான் என்ன பண்ணுறதுன்னு, அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ரீ ஃபின் கால் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் நிறைய யூடியூப்ஸில் இப்போ நீங்கள் வந்து ஃபின்ஃப்ளூயன்ஸில் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் நிறைய ஃப்ராடுலன்ஸும் இருக்கிறாங்க, சில பேர் அத்தன்டிக்காகவும் இருக்காங்க. என்ன பொறுத்தவரையும் RBI அப்ரூவ்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ், தோஸ் ஹூ ஆர், அப்படி இல்லைன்னா RBI அப்ரூவ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எது, அதில் வந்து பியூராக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்பரேட் பாண்ட்ஸை நான் வந்து கிராஜுவலாக 2019 பை பண்ண ஆரம்பிச்சேன். கார்பரேட் பாண்டு நீங்கள் எப்படின்னா 3 lakhs வந்து நீங்கள் 1 lakh ஸ்டார்ட் ஆச்சு அன்னைக்கெல்லாம். இன்னைக்கு 10,000 இருந்தாலே போதும். 10,000 நீங்கள் பை பண்ணிட்டீங்க. கார்பரேட் பாண்டு 3 வருஷம் லாக்இன் பீரியட், 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 10,000 வந்துடும். ஆனால் இந்த 3 வருஷத்துக்குள்ள மந்த்லி யூ வில் கெட் அ இன்கம், இன்ட்ரெஸ்ட். இட் இஸ் அ பாண்ட், கார்பரேட் பாண்ட். அப்போ இந்த கார்பரேட் பாண்டை நான் கிராஜுவலாக வாங்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு என்கிட்ட கார்பரேட் பாண்ட் ஒரு 90 lakhs இருக்கு. 90 lakhsங்கிறதுனால 90,000 ஐ எம் கெட்டிங் பை ஒன்லி இன்ட்ரெஸ்ட். என்னோட கார்பஸ் அப்படியே தான் இருக்குது. நான் வேலைக்கு போகல, நான் கொடுத்த பணம், நான் போட்ட பணம் எனக்கு வேலை செய்யுது. நம்ம பணம் நமக்கு வேலை செய்யணும், அந்த பணத்தை பின்னாடி ஓடக்கூடாது, நம்ம பணம் நமக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிறத அந்த தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம லோன் என்னைக்கு தூங்காதுல்ல, நம்ம லோன் என்னைக்கு தூங்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் FDயில் ஒரு பணம் வச்சாலும், உங்கள் சேவிங்ஸில் ஒரு பணம் வச்சாலும் அது எதுவுமே வேலை செய்யாது. உங்கள் அக்கௌண்ட்டில் சும்மா தூங்கும். ரொம்ப நாள் தூங்கினாலும் என்ன 2% கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக 2% கிடைக்கும். அது எந்த விதத்தில் இன்ஃப்ளேஷன்லாம் பீட் பண்ணலாம், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்பரேட் பாண்டு வந்து 12% வரையும் AA பாண்டெல்லாம் நிறையா வந்துருச்சு.